பிரியமானவர்களே, இந்த நாளின் வேத வசனம் 1 கொரிந்தியர் 1:24 ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் யூதரானாலும் சரி, கிரேக்கனானாலும் சரி, அதாவது ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களானாலும் சரி, அல்லது உலக பிரகாரமான காரியத்திலே ஈடுபடுகிற சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, நீ இஸ்ரவேலனாக இருந்தாலும் சரி, இந்தியனாக இருந்தாலும் சரி, அப்படிதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது யூதர் என்பவர்கள் இஸ்ரவேலர்கள், இஸ்ரவேல் தேசத்திலே இருக்கிற யூத ஜனங்கள், கிரேக்கர்கள் கிரேக்க நாட்டை சார்ந்தவர்கள். எனவே இவர்கள் யாராயிருந்தாலும் இவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ, எவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் வித்தியாசம் பார்க்கிறவர் அல்ல. ஆண்டவர் யூதரானாலும் கிரேக்கரானாலும் என்று சொல்லியிருக்கிறார். யூதர் என்பது தேவன் அந்த குலத்தில்தான், யூத குலத்திலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். அதனால் இவர் இந்த ஜனத்தை தான் நான் ஊழியக்காராய் மாற்றுவேன், இவர்களை தான் தேசத்திலே நான் வெறும் ஆசீர்வதித்து அவர்களை பயன்படுத்துவேன் என்று அல்ல. அது அர்த்தம் அல்ல. இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். எனவே அழைப்பு என்பது ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். அவர்கள்தான் தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியும், தேவனுடைய கிருபையை பெற்று வைராகியமாய் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியும். எனவே பிரியமானவர்களே, நாம் வித்தியாசம் பார்க்கலாம். மனிதர்களுக்குள்ளே நாம் வித்தியாசத்தை பார்க்கலாம். நீ இந்த ஜாதியை சேர்ந்தவன், அந்த ஜாதியை சேர்ந்தவன், நீ இந்த மதத்தை சேர்ந்தவன், அவன் அந்த மதத்தை சேர்ந்தவன் என்று நமக்குள்ளே ஒரு பாரம்பரிய ஒரு கட்டுப்பாடு, ஜாதி, இன வெறி எல்லாமே பார்த்தாலும், மனிதர்கள் பார்த்தாலும், ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் மதத்தை பார்க்கிறவரோ, நிறத்தை பார்க்கிறவரோ, அல்லது மொழியை பார்த்து பிரிக்கிற கடவுளோ அல்ல. பிரியமானவர்களே, யாராயிருந்தாலும் ஆண்டவர் யார் மீது சித்தம் வைக்கிறார்களோ அவர்களை அழைத்திருக்கிறார். எனவே இந்த வசனத்தின் மூலமாய் நீங்கள் ஒருவேளை ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தால் இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்களையும் தேவன் தம்முடைய காரியத்திற்காக ஏதோ ஒரு காரியத்திற்கு பயன்படுத்தும்படியாக உங்களை அழைக்கிறார். பிரியமான சகோதர சகோதரியே, எனவே நீ யூதரானாலும் சரி, கிரேக்கரானாலும் சரி, கர்த்தர் யாரை அழைக்கிறாரோ அவர்கள் நிச்சயமாய் தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டும், தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுக்காய் வைராக்கியமாய் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்பதே கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படுகிற தேவ கிருபை பாக்கியம். எனவே இங்கே நாம் பார்க்கிறது என்ன காரியம் என்றால், மனிதர்கள் வித்தியாசம் பார்க்கலாம், ஆனால் வித்தியாசம் பார்க்காத ஒரே ஒரு தெய்வம் கடவுள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இரண்டாவதாக இங்கே பார்க்கிறோம், அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமாயிருக்கிறார். யாரெல்லாம் அழைக்கப்பட்டார்களோ, யாரெல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் அவரை பின்பற்றுகிறார்களோ, யாரெல்லாம் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து கீழ்ப்படுகிறார்களோ, யாரெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவ பலத்தை கொடுக்கிறார். தேவனுடைய பலன் என்பது அது மனிதருடைய பலன் அல்ல. பிரியமானவர்களே, தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையிலுள்ள தேவனுடைய வார்த்தை நமக்கு பலனாயிருக்கிறது, தேவ பலனாயிருக்கிறது. எனவே ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மனிதனை பலப்படுத்தக்கூடிய சத்திய வார்த்தைகளாய் தேவன் நம்முடைய கரத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த தேவ வார்த்தைகள் நமக்கு தேவ பலனாய் நம்முடைய இருதயத்தை பலப்படுத்துகிறதாய், திடப்படுத்துகிறதாய், இன்னும் முன்னேறி செல்ல வைக்கிறதாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, எனவே தேவ பலன் முதலாவது நாம் பெற்றுக்கொள்கிறோம். தேவ ஞானம் இதுவும் எங்கே இருந்து வெளிப்படுகிறது? கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வெளிப்படும். தேவனுடைய ஞானம் தேவ ஞானமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த இரண்டு காரியமும் யாருக்கு அருளப்படுகிறது என்றால், அவரால் அழைக்கப்பட்டு இருக்கிற
ஜனங்களுக்கு, அவர்கள் யாராயிருந்தாலும் சரி, குள்ளமாயிருந்தாலும் சரி, உயரமாயிருந்தாலும் சரி, கருப்பாயிருந்தாலும் சரி, வெள்ளையாயிருந்தாலும் சரி, பேச தெரிந்தாலும் சரி, பேச தெரியவில்லை என்றாலும் சரி, பாடத் தெரிந்தாலும் சரி, பாடத் தெரியவில்லை என்றாலும் சரி, எப்படி இருந்தாலும் பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு மனிதனை அழைத்தார் என்றால் கர்த்தர் அந்த மனிதனுக்கு தேவ பலனையும் தேவ ஞானத்தையும் கொடுத்து அவர்களை மகிமைப்படுத்துகிறார். இந்த தேசத்திலே ஒரு மனிதனுக்கு அல்லது ஒரு ஜனக்கூட்டத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றால் 2 காரியங்கள் முக்கியப்படுகிறது. ஒன்று, அந்த ஜனத்தை ஊக்குவிப்பதற்கு அல்லது அந்த ஜனத்தை இருளிலிருந்து விடுவிப்பதற்கு, அந்த ஜனத்தை நடத்துகிறதான தேவ ஊழியனுக்கு தேவ பலன் மிக அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய பலன் இது என்ன செய்யும்? சத்துருக்களுடைய எல்லா சதி திட்டங்களையும் முறியடிக்கும். தேவ பலன் என்ன செய்யும்? ஒரு பாதுகாப்பை கொண்டு வரும். தேவ பலன் என்ன செய்யும்? நமக்கு சரீர பலன் அல்ல, தேவனே நமக்கு பலனாக இருக்கும் பொழுது சரீர பலவீனமாக இருந்தாலும், முழங்கால்கள் முட்டி போட முடியவில்லை என்றாலும் கர்த்தருடைய பலன் வருமானால் முட்டி போட்டு 24 மணி நேரமும் ஜெபிக்கவும் வைக்கக்கூடும். எனவே அப்படிப்பட்ட தேவ பலன் நமக்கு தேவை. உடைந்து போகிற உள்ளங்களை தேற்றுவதற்கு, காயம் பட்டவர்களை காயம் கட்டுவதற்கு, இருளில் உள்ள ஜனங்களை வெளிச்சத்திற்கு கொண்டுவதற்கு நாம் உப்பாய், நெருப்பாய், அக்கினியாய் செயல்பட வேண்டும் என்றால் தேவனுடைய பலன் மிகவும் அவசியம். பிரியமானவர்களே, இந்த தேவ பலனை நாம் எங்கே பெற்றுக்கொள்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தான் நாம் பெற்றுக்கொள்கிறோம். தினந்தோறும் வேதத்தை திறந்து அதன் முன்பதாக பயபக்தியாக நாம் அதை படித்து தியானித்து அதை வாயினால் அறிக்கை செய்து அதை இருதயத்திலே விசுவாசித்து அதன்படி வாழ நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். அடுத்தபடியாக தேவ ஞானம் எப்படி கிடைக்கிறது? அதே போல தான் கர்த்தருடைய சமூகத்திலே சென்று ஆண்டவருடைய வேதத்தை கையில் எடுத்து பயபக்தியோடு அதை ஒரு அதிகமாவது நாம் படிக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் அதை வாசிக்கும் பொழுது அதிலிருந்து ஞானம் வெளிப்படுகிறது. அந்த ஞானமில்லாத நமக்கு ஞானத்தை தேவனே நமக்கு கொடுக்கிறார். ஒரு ஞானமில்லாதவனை ஞானியாய் மாற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, எனவே தேவ ஞானம் நமக்கு மிகவும் அவசியமாயிருக்கிறது. தேவ ஞானம் என்பது என்னவென்றால் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் தீர்க்க தரிசனமாய் உரைக்கிற ஞானம். அது 3 காலங்களிலும் கர்த்தர் செயல்படுகிறார். பிரியமானவர்களே, கண்ணுக்கு மறைவானது ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நாளைக்கு நடக்க போகிற காரியத்தை தேவன் உங்களுடைய மனதிலே வெளிப்படுத்துவார், பேசுவார். இந்த ஞானம் சாதாரண மனிதர்களால் அது பெற்றுக்கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு தான் இந்த 2 வல்லமைகளையும் 2 பரிசாகிய கிருபைகளையும் தேவன் வழங்குகிறார். எனவே இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் முக்கியம் கொடுக்க வேண்டும் என்றால் முதலாவது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும் ஆடுகளாக நாம் ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். எனவே ஆண்டவருடைய அழைப்பை எப்படி தெரிந்து கொள்வது என்றால் தினந்தோறும் நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனிடத்திலே பாவத்தைக்காக மன்றாட வேண்டும், பரிசுத்தத்தை நாட வேண்டும். கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிற சிறு சிறு காரியங்களுக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுக்க ஆண்டவர் ஒரு நாள் நிச்சயமாய் உங்களையும் அழைப்பார், உங்களையும் பயன்படுத்துவார். உங்கள் மேலே தேவ பலன் வரும், தேவ ஞானம் உங்கள் இருதயங்களிலே உதிக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் பேசும்போது பாவிகள் ரட்சிக்கப்படுவார்கள். நீங்கள் பேசும்பொழுது பிசாசுகள் நடுங்கும். நீங்கள் பேசும்பொழுது எல்லாரும் பலப்படுவார்கள், ஆவியிலே பலப்படுவார்கள். சத்துவம் இல்லாதவர்கள் சத்துவம் அடைவார்கள், வியாதியஸ்தர்கள் சுகமாவார்கள். ஹல்லேலூயா. இருளில் உள்ள மக்கள் வெளிச்சத்தை காணும். பிரியமானவர்கள், எல்லாம் இருளான மன கண்களையும் கர்த்தர் வெளிச்சமாக மாற்றுவார். கடினமான இருதயத்தை சதையாக மாற்றுவார். பிரியமானவர்கள், அப்படிப்பட்ட வல்லமை கர்த்தருடைய வார்த்தையில் உண்டு. எனவே நீங்கள் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தர் உங்களை தேவ பலனால் இடைக்கட்டுகிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய ஞானத்தினால் உங்களை பலப்படுத்துகிறார். உங்களுக்கு தேவன் ஞானமாய் இருக்க, தேவனே உங்களுக்கு ஞானமாய் இருக்கிறார். எனவே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற ஆடுகளாக
கீழ்ப்படுகிற ஆடுகளாக, ஒப்பு கொடுக்கிற ஆடுகளாக இன்று முதல் நாம் தேவனுடைய சந்நிதியிலே காத்திருந்து ஜெபிப்போம். கர்த்தருடைய வேதத்தை படித்து தியானித்து அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிய நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு அழைப்பை விடுவிக்கிறார். அந்த அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாய் கர்த்தரே மாற்றுவார். அவரே பலன் கொடுப்பார். அவரே தேவஞானமாய் இருந்து நம்மை வழி நடத்துவாராக. இப்பொழுது நாம் ஜெபிப்போம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்திலே இந்த வார்த்தை கேட்டேன். 1 கொரிந்தியர் 1:24 ஆண்டவரே, யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்களாயிருந்தாலும் ஆண்டவரே, யாரை நீர் அழைக்கிறீரோ அவர்களுக்கு நீர் இயேசு கிறிஸ்துவாகிய நீர் அவர்களுக்கு தேவ பலனாய் இருக்கிறீர், தேவ ஞானமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, இப்பேற்பட்ட பாக்கியத்தை பெற்ற ஜனங்களாக ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையும், குடும்ப வாழ்க்கையும், வேலை மற்றும் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளினுடைய காரியங்களிலே கர்த்தருடைய கிருபை விளங்குவதாக. எதிலெல்லாம் குறைபட்டிருக்கிறார்களோ அதில் நிறைவை காணட்டும். ஆண்டவரே, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், பொருளாதார பிரகாரமாய் ஆசீர்வதியும், ஆவிக்குரிய காரியங்களிலே ஆசீர்வதியும். கர்த்தருக்கு கீழ்ப்படியதில்லை ஆண்டவரே, ஒப்பு கொடுக்க கிருபை செய்யும். ஆண்டவரே, கீழ்ப்படியாத தன்மையெல்லாம் ஆண்டவரே போகட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிசாசின் எல்லா கிரியைகளும், பிசாசின் எல்லா திட்டங்களும், ஆண்டவரே சதி மோசங்கள் உம்முடைய பிள்ளைகளை அணுகாதபடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வார்த்தையின் அக்கினியினால் சுட்டெரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை அக்கினியாக இருக்கிறது. அந்த அக்கினி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை வேலியடைத்து பாதுகாப்பதாக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, பிசாசின் ஆதிக்கம், பிசாசின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் உடைந்து போய் என்று கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் பிசாசு விழுந்து போனவன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அவனுக்கு முன்பதாக தேவனுடைய பலன் ஆண்டவரே எழும்பட்டும். உடைய பிள்ளைகள் தேவ பலனால் எழும்பட்டும், தேவ ஞானமாய் விளங்கட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு காரியத்தையும் தேவ ஞானத்தோடு, தேவனுடைய அனுமதியோடு செபித்து பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. இந்த சேனலை தயவு செய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அதே போல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிரியமானவர்களே. அதன் மூலியமாய் இது பல தேசங்களுக்கு செல்லும், பல மக்களை அது தொடும். கர்த்தர் நிச்சயமாய் நாம் பேசுகிறது இங்கே பாடலோ ஆடலோ துதியோ அல்ல. இங்கே பேசப்படுகிறது கர்த்தருடைய அக்கினியான வார்த்தை. இந்த அக்கினி இருளில் உள்ள மக்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.